இந்த வீடியோவுடைய தொடர்ச்சி கான்கிரீட் போடுறத பற்றி பார்த்தீங்க இல்லையா? அதை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செக் பண்ணணும், நீங்கள் கான்ட்ராக்டை விட்டாலும் கொத்தனார்ட்ட விட்டாலும் இன்ஜினியர் சைடு பில்டர்ஸை கொடுத்தாலும் அது ஓனராக நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணுன்றதை அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ கான்கிரீட்டு போட்டாச்சு, அது நேற்று எடுத்த வீடியோ, இது மறுநாள். இந்த கான்கிரீட்டுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். கட் பண்ணிங்களா? ஆன் பண்ணிங்க. முதுகுமார் சார் வணக்கம் சார். சார் இப்போ கிரேடை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த இதில் வந்து கான்கிரீட்லேயே கிரேடுலாம் இருக்குங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு அது தெரியாது. பார்க்குற நம்ம நண்பர்களுக்கு நீங்கள் அதை போய் சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹோம் டூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் முத்துக்குமார். அது ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ நம்ம வந்து பேசிக்காகவே வந்து காங்கிரீட்டில் வந்து ஒரு கிரேட் இருக்குது பிரதர். காங்கிரீட்லேயே நிறைய டைப் ஆஃப் கிரேட் இருக்குது சரிங்களா. அதில் வந்து நம்ம மேஜர்லி யூஸ் பண்ணுற கிரேடு காங்கிரீட்டோட கிரேடு வந்து M20 கிரேட். M20 சரிங்களா. M20 நீங்கள் எதை சொல்கிறீங்க? குவாலிட்டியா, சிமெண்டோட குவாலிட்டியா? இல்ல, சிமெண்டோட குவாலிட்டி இல்ல. சிமெண்டோட குவாலிட்டி வந்து கிரேட் 53 கிரேட் 43 இருக்கு. அது வந்து ஆமா, அது தனி, அது சிமெண்ட்ல வர்றது. அது தரம். ஆமா, சிமெண்டோட தரம். இந்த கிரேட் நீங்க எதை சொல்றீங்க? இது வந்து கான்கிரீட்டோட ரேஷியோ சொல்றேன். அதாவது எத்தனை ஒரு மூட சிமெண்ட்டுக்கு எத்தனை தட்டு மண், எத்தனை தட்டு ஜல்லி அக்ரிகேட். ஆமா, அதை பொறுத்து வந்து அந்த ரேஷியோ வந்து நமக்கு மாறும். இப்போ ஒரு மூட சிமெண்ட்டுக்கு இத்தனை தட்டு, ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு இத்தனை தட்டு ஜல்லி, இத்தனை தட்டு மண் போடணும்னு இருக்கு. ஆமா, அது வந்து 1:1.5:3. 1:1.5:3. 1.5:3. ஆமா, அந்த ஆமா ஓகே கிரேட் ரேட்டு சரிங்களா. நம்ம வந்துட்டு அந்த கிரேட் ரேட் யூஸ் பண்ணும்போது கான்கிரீட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ எல்லாமே வந்து லீக்கேஜ் பர்பஸ்க்காக கான்கிரீட்டோட சேர்த்து லீக்கேஜ் ஆயிலும் இருக்கு சரிங்களா. லீக்கேஜ் லிக்யூட் இருக்கு. அந்த லிக்யூடு வந்து நம்ம வாங்கி இதோட கான்கிரீட்டோட, அதாவது ஒரு லோடு மிஷின்ல நம்ம ஓட்டும் போது ஒரு லோடு மிஷினுக்கு இப்போ ஒரு மூடைக்கு 200 ml கணக்கு இருக்கு. ஒரு மூளைக்கு 200 ml கெமிக்கல். அந்த கெமிக்கல் ஊற்றும் போது நமக்கு கான்கிரீட்டோட வந்து அந்த லீக்கேஜ் ப்ரூஃப்ன்றது வந்து கான்கிரீட்டுக்கு ஆட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம அதை வந்து முறையாக பண்ணும்போது நமக்கு தரமான ஒரு கான்கிரீட் வந்து நம்ம. இப்போ நீங்கள் எந்த கிரேடை பற்றி பேசுறீங்க? கான்கிரீட் கிரேடு. ஆமாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு இந்த மாதிரி இருக்கா? இல்ல, எப்படி பிரிக்கிறீங்க? இது வந்து கிரேடோட ரேஷியோ பொறுத்து தான் பிரிப்போம். எப்படி? அதாவது ஒரு சட்டி, ஒரு பாண்டுன்ற அந்த ஒரு தட்டு சரிங்களா. அந்த ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு நீங்க எத்தனை தட்டு மண்ணு சேர்க்கிறீங்க, எத்தனை தட்டு ஜல்லி சேர்க்கிறீங்க, சாண்டு அக்ரிகேட், இதை பொறுத்து வந்து இந்த ரேஷியோ வந்து மாறும். சார் இப்போ பொதுவா நம்ம எல்லா இடத்துலயும் கான்கிரீட் போடுறாங்க, இந்த ரேஷியோ மாறக்கூடாது, இல்லை அப்படியே தானே இருக்கணும்? ஆமா, நீங்க வண்டி போடுறாங்க பாத்தீங்களா, மிஷின்ல வந்து போடுறாங்கல்ல, நீங்க அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னாலே அதே ரேஷியோல அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதுல தரம் குறைந்த ரேஷியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தரம் குறைந்த ரேஷியோனா என்ன? அதாவது நீங்க கான்கிரீட் பொறுத்த வரைக்கும் ஜல்லி வந்து கூட போனாலும் பிரச்சனை இல்லை, மண்ணு கூட போயிடக்கூடாது. மண்ணு அதிகமா சேர்ந்துடக்கூடாது. ஜல்லி கூட போறதுனால வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடனா அந்த ரேஷியோவுக்கும் கூட போகாம பேசிக்கா நம்ம அந்த வண்டியில சொல்லிட்டோம்னா. சார் இப்போ முன்னாடினா மண்ணு விலை கம்மி, சிமெண்ட் விலை ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ சிமெண்ட் விலை விட மண்ணு விலை தான் அதிகமா இருக்கும் போது மண்ணு யாரும் அதிகப்படுத்த போறது இல்லை. ஆமா, இப்போ எல்லாமே எம்சாண்ட் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எம்சாண்ட். ஆமா, நம்மளுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எம்சாண்ட் தான் யூஸ். எம்சாண்ட். ஆத்து மண்ணு கிடையாது. ஓகே. நம்ம அது ஸ்பெசிஃபிக்கா கேட்கறவங்களுக்கு பிளாஸ்டிங்க்கு மட்டும், பூச்சிக்கு மட்டும் நம்ம வந்து ஆத்து மண்ணு கேட்கறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கான தனி சார்ஜஸ் வந்து தனியா வந்துடும். ஆக்சுவலா வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒன் பாயிண்ட், நிறைய பேருக்கு இருக்கும் இந்த டவுட்டு. இதுலேயே எக்ஸ்பர்ட்டான ஆட்களுக்கு வேணா ஒரு மாதிரி போர் அடிக்குமே தவிர தெரியாதவங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஆற்று மண்ணில் வீடு கட்டுறது பெஸ்ட்டா, சாண்டு அதில் வீடு கட்டுறது பெஸ்ட்டா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்கு சார்ட்ட கேட்குறேன், தெரிஞ்சுக்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆற்று மண் பெஸ்ட்டா, சாண்டு பெஸ்ட்டா? பிரதர், இப்போ அதாவது ஆத்து மண் ஒரு மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்து மண்ணில் கட்டினா வந்து வீடு நல்லா இருக்கும் ஒன்று சொல்லுவாங்க.
ஆனா அப்படிலாம் இல்ல, எம்சாண்ட்ல கட்டினாலுமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் அதோட ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மை உங்களுக்கு மணலை விட எம்சாண்ட் வந்து நல்லா தான் இருக்கும். லைஃப் நல்லா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த மண்ணுல கட்டினாலும் சரி, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாம வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கியூரிங் வந்து பக்காவா பண்ணணும். கியூரிங்னா இப்போ நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் கியூரிங். தண்ணி வந்து கரெக்டா விடணும். நம்ம வந்து எம்சாண்ட்ல கட்டினாலும் சரி, மணல்ல கட்டினாலும் நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு காய விடணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். இது நான் பார்த்துருக்கேன், பொதுவாக எல்லா இடங்களையும் தண்ணி கரெக்டா விட்டுருவாங்க. இல்ல மோஸ்ட்லி வந்து தண்ணி விட மாட்டாங்க, அதுதான் நிறைய இடங்கள் பிரச்சனையாகும். ஆமா, இவ்வளவு பெரிய வீடு கட்டுறவங்க தண்ணி விட மாட்டாங்க. அவங்க இப்போ சுச்சுவேஷனா இருக்கலாம், லாங்ல இருக்கவங்களா இருக்கலாம், சிலர் நம்பி வந்து தண்ணி அடிங்கன்னு சொல்லிட்டு போறவங்களா இது தண்ணி பீச்சர் எத்தனை நாளைக்கு வெடிச்சா பண்ணணும், எவ்வளவு டைமிங்? இது நம்ம வந்து 21 days வந்து நம்ம நிப்பாட்டுவோம். காங்கிரீட் வந்து முட்டு பிரிக்காம நிப்பாட்டுறது 21 நாளைக்கு நிப்பாட்டு. 21 நாளைக்குமே தண்ணி நிக்கணும். ஆமா, 21 நாளைக்கு வந்து தண்ணி நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அதோட பில்டிங்கோட குவாலிட்டியும் காங்கிரீட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அப்படி ஊத்தாத பட்சத்துல ஒரு 10 நாள்லயே விட்டுட்டாங்க, இல்ல ஃப்ரீக்வன்சி இல்ல அப்படின்னா கட்டணம் ட்ரை ஆயிரும். அதோட ஸ்திரத்தன்மையை இழக்க ஆரம்பிக்கும். இல்ல அதோட ஸ்திரத்தன்மை இழக்க ஆரம்பிக்கும். விரிசல்லாம் வராது, அதோட ஸ்ட்ரென்த் குறையும். அதோட பாதிப்பு அடுத்த பாதிப்பு அதோட பாதிப்பு லெவல் வந்து நீங்க மேல லோடு ஏற்றும் போது கீழே வந்து கிராக் விட ஆரம்பிக்கும். மேல லோடு ஏற்றும் போது கீழே கிராக் விட ஆரம்பிக்கும். ஸோ கீழே நீங்க எந்த அளவுக்கு நீங்க கீழே இருக்க பில்டிங்கை வந்து நீங்க கியூரிங் பண்ணி வைக்கிறோமோ அது வந்து நமக்கு பில்டிங்கோட லைஃப் வந்து கூட்டி கொடுக்கும். சோ இந்த காங்கிரீட்டை பத்தி வேற ஏதாவது, அதாவது ஆமா, இது என்னன்னா பிரதர், நம்ம வந்து காங்கிரீட்ல போறது வந்து மெயினா வந்து அந்த கிரேட் குவாலிட்டியை பார்த்துக்கணும். என்ன கிரேட்ல போறாங்க, M20ல போறாங்களா, M25ல போறாங்களான்றத நம்ம பார்த்துக்கணும். அதை செக் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து ஓரளவு இதை செக் பண்றது யாரு? பில்டிங்கோட ஓனர் பார்க்கணும். பில்டிங் ஓனருக்கு, வீட்டு ஓனருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, தெரியாது. பில்டர்ஸ்ட வந்து அவங்க கரெக்டா சொல்லி, நம்ம இப்ப வீடியோ போடுறது வீட்டு ஓனருக்கு தானே, பில்டர்ஸ்க்கு யாரும் இல்ல. கரெக்ட் தான், அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் பிரதர். அவங்க வந்து என்ன கிரேட்ல சிமெண்ட் M20 கிரேட்ல நீங்க பண்ணுங்க நண்பர்களே. வீடு கட்டுற பட்சத்துல காங்கிரீட் போடும்போது M20 கிரேட்ல போடுங்க அப்படின்ற தகவலை சொல்லிடுங்க. அதானே சார்? ஆமா, ஓகே. இது சம்பந்தமான வேலை சொல்லுமா சார்? காங்கிரீட் சம்பந்தமான அதுதான் மெயினா வந்து. அதே மாதிரி லீக்கேஜ் லிக்யூட் யூஸ் பண்றாங்களான்னு பாத்துக்க சொல்லுங்க. இதுல லீக்கேஜ்? ஆமா, லிக்யூட் கலவையில மிக்ஸ் ஆகி வருமா? இல்ல அது தனியா இருக்கும். அதான் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா உங்ககிட்ட, காங்கிரீட் ஓடும் போதே நீங்க வந்து அவங்க ஒரு மூடை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதுல 200 ml வந்து அந்த கெமிக்கல் சேர்க்கணும். அந்த கெமிக்கல் சேர்க்கும் போது இன்னும் வந்து அவங்களுக்கு அதை நம்ம கவனமா பார்க்கணும். அது கெமிக்கல் சேர்க்கிறாங்களான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆமா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டியது. சார் ரொம்ப 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 நன்றி சார். நண்பர்களே, காங்கிரீட்டை பற்றியும் அதோட கிரேட் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.